இந்த புத்தகத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், சாலமோன் தேவனுக்கு வெளியே வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவன் இல்லாமல் சந்தோஷத்தை கண்டுகொள்வது எப்படி என்று அவர் செய்த ஆய்வுகளையும் அதன் முடிவுகளையும் தெரிவிக்கிறார். உலக மனிதன் வாழ்க்கையை பார்க்கிற முறை இதுதான். எனவேதான் அவிசுவாசிகளும் இந்த புத்தகத்திலிருந்து வசனங்களை மேற்கோளாக எடுத்துக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தியானமும் அவருடைய பாதத்தில் அமர்த்து அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு எங்களுடன் இணைந்து வரும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேற்றைய தினத்திலும் நாம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை தியானித்தோம். அதில் சாலமோனின் சில முக்கிய ஆராய்ச்சிகளை மறுபார்வையிடுவோம். பொருளை பெறுகின்ற நோக்கத்தில் நாம் எதை செய்தாலும் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை தராது என்பதை மாயை என்று காண்பிக்கிறார். பின்னர் ஐஸ்வர்யவானாய் இருப்பதின் சிரமத்தை குறித்து கண்டோம். அதில் அவன் தன்னுடைய சொத்துக்களை சேமித்து பாதுகாத்து வைப்பதிலேயே அவனுடைய பாதி நாட்கள் ஓடிவிடும் என்பதால் அதுவும் மாயை என்கிறார். நாம் சேர்த்து வைக்கும் ஐஸ்வர்யமே நம்மை கஷ்டங்களால் ஆழ்த்தி அழித்துவிடும். ஆகவே சாலமோன் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் மாயை என்று கண்டார். பின்னதாக சுயநீதியில் வாழ்பவர்களை குறித்து ஆராய்ச்சியும் தோல்வி அடைந்ததும், ஏனென்றால் அதிலும் மனிதனுக்கு தேவையான நிம்மதி இல்லை என்பதை கண்டுகொண்டார். இப்படி சாலமோனின் ஆராய்ச்சி நீண்டு கொண்டே போகிறது. இன்றைய தியானத்திலும் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை தியானிக்க போகிறோம். இந்த தியானத்திலும் நாம் ஞானம், சுயநீதி மற்றும் வெறுமை தத்துவம் போன்றவற்றை கண்டுகொள்ள போகிறோம். வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியை கவனிப்போம். பிரியமானவர்களே, இன்று நாம் பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். பிரசங்கி 7:11 பாருங்கள். சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. நீதிமொழிகளின் புத்தகத்திலே ஞானத்திற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து என்பதற்கு மாற்று பெயராகவே ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே நமக்காக ஞானமானார். நற்செயல் செய்கிறவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். பிரசங்கி 7:12 ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. இந்த நற்செயல் புரிவோருக்கு திரவியமே கேடகமாகும். அதாவது பணமே அவர்களுக்கு பாதுகாப்பு என்று கொண்டுள்ளனர். அவர்கள் இயேசுவை பாதுகாப்பாக கேடகமாக கொள்ளுகிறதில்லை. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். பிரியமானவர்களே, நீங்கள் ஜீவனை பணம் கொடுத்து வாங்க முடியாது. மருத்துவம் வேண்டுமானால் உங்கள் ஆயுட்காலத்திலே ஒரு சில ஆண்டுகளை நீட்டித்தர முடியலாம். ஆனால் மருத்துவம் இம்மையிலும் மறுமையிலும் நித்தியமான ஜீவனை தர முடியாது. ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே இந்த நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். பிரசங்கி 7:21 சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அருமையானவர்களே, நாம் மற்றவர்களின் வார்த்தைகளினாலே அநேக நேரம் நாம் தடுமாறி விடுகிறோம். உங்களை நன்கு அறிந்தவர்களே நீங்கள் மோசமானவர்கள் என்று சொல்லும் பொழுது தடுமாறிவிட வேண்டாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்களுடைய கடிந்து கொள்ளுதலை நீங்கள் கவனித்து கவனமாக நடந்து கொண்டால் சிறிது காலத்திலே நீங்கள் சமுதாயத்திலே போற்றப்படுவீர்கள். நற்செயல்கள் மூலம் வாழ்க்கையிலே திருப்தியை தேட முயற்சிப்பது என்பது காய்கறிகளைப் போல வாழ்கிற வாழ்க்கையாகும். அது மனித வாழ்க்கை அல்ல. ஆனால் இந்த அநேகர் இப்படித்தான் வாழ்கிறார்கள். சனிக்கிழமை இரவு வரை பாவமான காரியங்களிலே ஈடுபட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆலய ஆராதனை செல்வார்கள். எவ்வளவு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, கவனித்தீர்களா? இவர்கள் நல்ல காரியங்களை செய்வதன் மூலமாக பாவ வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுவிட முடியும் என்று நம்பி
வார நாட்களிலே நற்செயல்களை செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே முரட்டாட்டம் உள்ளவர்களாகிறார்கள். தங்களுடைய பெற்றோரிடத்திலே இயேசுவையும் ஆவிக்குரிய நற்செயல்களையும் பார்க்க இயலாததால் அவர்களும் மாயையை நோக்கி ஓடிச் சென்று திருப்தியை பெற்றுக்கொள்ள மற்ற வழிகளை முயற்சிக்கிறார்கள். பெற்றோர்கள் நற்செயல் செய்தால் போதும் என்று கூறி செயல்பட்டு வாழ்க்கையில் வெறுமையை பெற்றிருப்பதால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் வெறுமையே நிரம்பியிருக்கும். தங்கள் வீட்டிலும் தங்கள் சபையிலேயும் வெறுமையே மிஞ்சியிருப்பதை வாலிபர்கள் கண்டுகொள்கிறார்கள். அருமையானவர்களே, மாய்மாலமாக ஆராதனைக்கு செல்கிற மக்களை விட தேவன் இல்லை என்று சொல்கிற மக்களை எளிதாக ஆதாயப்படுத்தி விடலாம் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சுவிசேஷத்தை முதலாவது கேட்பதினாலே மிகுந்த சந்தோஷத்துடன் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மாய்மாலமான வாழ்க்கை நடத்துகிறவர்கள் மீண்டும் மீண்டும் தேவனுடைய செய்தியை கேட்பதினாலே அவருடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. இதுவே இன்றைய ஒரு சோகமான நிலைமை. தொடர்ந்து பிரசங்கி 8ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த அதிகாரமும் நற்செயல் புரிவோரை பற்றியே தொடர்ந்து கூறுகிறது. இவர்கள் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறவர்கள். நற்கிரியைகளிலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம், தாங்கள் வேத சத்தியத்தின்படி நடக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் வேத சத்தியம் என்றால் என்ன என்பதை பற்றி கூட அவர்களுக்கு அடிப்படை அறிவு இல்லை. மேலும் சாலமோன் துன்மார்க்கரையும் நீதிமானையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு இவர்களுக்கிடையே பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை என்று சில காரியங்களை பட்டியலிடுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 8:1 பாருங்கள். ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். உண்மையான ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்ற முடியும். அவர் உங்கள் வாழ்க்கையிலே வந்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வர முடியும். இந்த வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அவரால் தர முடியும். மேலும் இந்த அடைபட்ட வாழ்க்கை வாழ்வதிலிருந்து மீட்பை பெறுவதற்குரிய எல்லா ஏதுக்களையும் அவரால் தர முடியும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான். இங்கே சாலமோன் கூறுவது, நீ செய்வதை குறித்து கவனமாயிரு, பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளாதே என்கிறார். அநேகர் தன்னுடைய காரியங்களை கவனமாய் செய்கிறதில்லை. குறிப்பாக தன்னை விட உயர்ந்தவர்கள் காரியங்களிலே கவனமாயிருக்க பழகிக்கொள்ள வேண்டும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜா தான் நம்புகிறது எதுவோ அதற்காக அவன் நின்று செயல்பட முடியும். ஏனென்றால் அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்களும் ஏன் ராஜாவைப் போல வாழ்ந்து இயேசுவுக்காக நிற்கக்கூடாது? அநேகர் தவறான வழிகளிலே ராஜாவைப் போல வாழ்கிறார்கள். ஒரு போதகர் வாலிபன் ஒருவனிடத்திலே இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தார். தம்பி, நீ ஏன் இயேசுவினிடத்திலே வந்து புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவில்லை? ஏன் இவ்வாறு அர்த்தமற்ற நவநாகரிகத்தையே பின்பற்றுகிறாய்? வித்தியாசமான உடை அணிந்து காணப்படுகிறாய். இதெல்லாம் எதற்காக என்று கேட்டாராம். உடனே அவன் போதகரை பார்த்து, நான் சுதந்திரமாயிருக்க விரும்புகிறேன், நான் விரும்புவது போல வாழ விரும்புகிறேன் என்றானாம். அருமையானவர்களே, இந்த அநேகர் இவ்வாறு தீமையான வழிகளிலே ராஜாக்களைப் போல காணப்பட விரும்புகிறார்கள். மக்களுடைய தயவை பெற்று வாழ விரும்புகிறார்கள். எனவே தன் வயது மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக அநேக பாவமான காரியங்களிலேயும் இவர்கள் ஈடுபடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். போதை பழக்க வழக்கம் இதுபோன்ற காரியங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தொலைத்து விடுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், வாலிப வயதிலே தங்கள் மனம்போன போக்கிலே வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார்கள். அதைத்தான் சுதந்திரமான வாழ்க்கை என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புகிற உண்மையான சுதந்திரம் உலக பொருட்களிலே இல்லை. இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே அந்த முழுமையான சுதந்திரத்தை ஒரு வாலிபன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சுதந்திரத்தை பெற மக்கள் செல்லும் பாதையிலே செல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்களை விட்டு பிரிந்து
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வாருங்கள். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர் உங்களுக்கு மெய்யான விடுதலையை தருவார். அதுதான் சுதந்திரம். தேவனுக்கு விரோதமாக காணப்படுகிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். உலகம் இந்த போக்கிலேயே தேவனுக்கு எதிரான வழியிலேயே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான சுதந்திரம் பெற்ற நாம் அவரை விடுதலையோடு தொழுது கொள்ள முடியும். அவரை நம்முடைய இரட்சகராகவும் கர்த்தராகவும் அழைக்கும் உரிமையை நாம் பெறுகிறோம். இவை எல்லாமே அந்த சுதந்திரத்திலே அடங்கியிருக்கிறது. இந்த நற்கிரிகளிலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற கொலை குற்றவாளிகளுக்கும் சமமாயிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதை உங்களால் நம்ப முடியவில்லை இல்லையா? ஆனால் அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அப்படித்தான் காணப்படுகிறார்கள். இந்த நற்கிரிகளின் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தங்களுக்கென்று சில விதிமுறைகளை வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். எனவே இவர்கள் அனலுமின்றி குளிருமின்றி வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கூறியிருக்கிறார். பிரசங்கி 8:8 ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. நற்கிரியைகளின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் தொடர்ந்து உலக வாழ்வை அனுபவித்து கொண்டும் பாவ வழிகளில் நடந்து கொண்டும் வருவார்களானால் ஒரு நாளிலே அவருடைய பாவம் பூரணமாகும். எனவே மரணம் அவர்களுக்கு சமீபித்து வரும். அப்பொழுது மரண நாளின் மேலே அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. பிரசங்கி 8:10-11 பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது. இது இன்றைய நாட்களிலே நடப்பதை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல இருக்கிறது இல்லையா? மனுஷனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படாதபடியினால் அவன் மேலும் மேலும் தீமையை செய்ய துணிந்து செல்லுகிறவனாயிருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய இருதயத்திலே தீமையே குடிகொண்டு இருக்கிறது. சிலர் தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை பார்த்து, என்னை பார்த்தீர்களா, நான் கடந்த 5 ஆண்டுகளாக பாவத்திலேயே வாழ்ந்து வருகிறேன், ஆனால் தேவன் எனக்கு தண்டனை எதையுமே தரவில்லையே என்றும் கூறுவார்கள். நீங்கள் சொல்லுகிறது சரிதான். ஆனால் ஒன்று தெரியுமா? இந்த மனிதர்களுக்குரிய தண்டனையை தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்திவிட்டார். அதே வேளையிலே அவர்களுக்கு தண்டனை அளிக்காமல் அவர் நீடிய பொறுமையோടെ காத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அறிய வேண்டும். தேவன் நித்தியம் வரைக்கும் காத்திருக்க முடியும். ஆனால் உங்களால் அவ்வாறு காலம் கடத்த முடியாது. 2 கொரிந்தியர் 6:2 என்ன சொல்கிறது? இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று கூறுகிறது. தேவன் உங்களுக்கு இந்த நாளை தந்திருப்பார் என்றால் அது நீங்கள் மனம் திரும்புவதற்கு தேவன் கிருபையாக தந்த ஒரு நாள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பிரசங்கி 8:14 பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். இதுவும் மாயை என்றேன். அதாவது நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை என்று சாலமோன் கூறுகிறார். இருவருக்கும் ஒன்று போலவே காரியங்கள் சம்பவிக்கிறது என்றும் கூறுகிறார். அதிலே வித்தியாசமில்லை. இருவருடைய முடிவும் ஒன்றாகவே இருக்கிறது. இங்கே சாலமோன் சூரியனுக்கு கீழே வாழும் மனித கண்ணோட்டத்திலே இதை எழுதுகிறார். துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் ஒன்று போல நடப்பது போல காணப்பட்டாலும் அதிலே வித்தியாசம் இருக்கிறது என்பதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். நீதிமானுக்கு தேவன் உபத்திரவத்தையோ அல்லது துன்மார்க்கருக்கு நடப்பது போலவே நடக்க அனுமதித்தாலும் நீதிமானோடு தேவன் இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே அநேக ஆவிக்குரிய காரியங்களை அந்த நீதிமான் கற்றுக்கொள்கிறான், தேவன் கற்றுக் கொடுக்கிறார். மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலையும் தேவ சமாதானத்தையும் கொடுத்து ஏற்ற வேளையிலே
விடுதலையையும் தருகிறார். ஆனால் மாம்சீக கண்களோடு பார்க்கிற ஒருவருக்கு நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிப்பது போலத்தான் தோன்றும். பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. பூமிக்குரிய வாழ்வை மட்டும் எண்ணி பார்த்தால் இதுவே பலனாக இருக்கும். புசி, குடி, மகிழ் என்பதே முக்கிய மகிழ்ச்சியாய் காணப்படும். கையின் பிரயாசத்தையும் வாழ்க்கையையும் அனுபவிப்பதற்கு இதுவே முடிவாக தோன்றிவிடும். இது மிகவும் வெறுமையான வாழ்க்கை தத்துவம். பிரியமானவர்களே, இதை பின்பற்றுவதனாலே வாழ்க்கையிலே வெறுமைதான் வந்து சேரும். இப்பொழுது நாம் பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். நாம் இதுவரை நற்கிரியைகளிலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே இவருடைய செயல்பாடுகளை அல்லது கிரியைகளை நாம் பார்க்கிறோம். அவனுடைய எண்ணம், அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் ஒழுக்கமாக வாழ்கிறேன், நான் தவறுகளை செய்கிறதில்லை, எனவே தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் அவர்கள் எண்ணம். இவன் தன்னுடைய நற்செயல்களால் பரலோகம் போய்விட முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். என்னுடைய இரட்சிப்பிற்காக நானே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், உண்மையில் நான் மிகவும் நல்லவன் என்ற கொள்கை உடையவன். இப்படிப்பட்ட ஒரு கடினமான தத்துவத்தை உடையவன் அதே வேளையிலே மிகவும் குறைந்த அளவிலேயே உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான். வாழ்க்கையிலே எதிர்மறையான எண்ணங்களை உடையவனாய் இவன் இருக்கிறான். இந்த பிரசங்கியின் புத்தகத்தில் உள்ள அநேக கருத்துக்கள் மிகவும் வித்தியாசமானவைகளாய் இருக்கிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இவை எல்லாமே சூரியனுக்கு கீழே வாழும் மனிதனுடைய தத்துவங்களாக இருக்கின்றன. இவைகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய கருத்துக்களோ அல்லது கர்த்தருடைய கண்ணோட்டமோ அல்ல. இவை எல்லாம் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், அவனுக்கு எட்டின முடிவுகள். இந்த பிரசங்கியின் புத்தகம் ஒரு துக்கம் நிறைந்த புத்தகம் என்று சொல்ல வேண்டியதுள்ளது. அதிலும் குறிப்பாக இந்த அதிகாரம் கவலையை பிறப்பிக்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த புத்தகம் வேதத்தில் உள்ள மற்ற புத்தகங்களை விட வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. வேதத்தில் உள்ள மற்ற வசனங்களுக்கு முரண்பாடான அநேக வசனங்களை இந்த புத்தகத்தில் நீங்கள் கவனிக்கலாம். வேதத்தில் உள்ள சில விளக்கங்களுக்கு எதிரான வசனங்கள் இதில் காணப்படுகின்றன. அநேக தேவனை நம்பாத மனிதர்கள் இந்த புத்தகத்திலிருந்து தங்களுக்கு சாதகமான வசனங்களை எடுத்து கையாளுகிறார்கள். வால்டேர் மற்றும் வோல்னி போன்றவர்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். எதிர்மறையான தத்துவங்கள் தங்களுடைய வேரை இதிலே விட்டு வளர்த்திருக்கின்றன. மேலும் அநேக புதிய கொள்கைகள், புதிய பிரிவுகள் தங்களுடைய தத்துவத்திற்கு, தங்கள் அமைப்பிற்கு அடிப்படையாக இதிலே சான்றுகளை கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த புத்தகம் எவ்வாறு வேதத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது? இதனை அறிய நாம் இந்த புத்தகத்தை எழுதினவருடைய நோக்கத்தை அறிய வேண்டியது அவசியம். இந்த புத்தகத்திலே அவர் வலியுறுத்தி கூற விரும்புகிறது என்ன? அவர் என்ன காரியங்களை இங்கே செய்து காண்பிக்கிறார்? அவர் கிறிஸ்தவ கொள்கைகளை ஏற்படுத்த முனைந்திருக்கிறாரா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த புத்தகத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது நாம் ஒன்றை எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டும். சாலமோன் தேவனுக்கு வெளியே வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். தேவன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்பதை குறித்து அவர் ஆய்வை மேற்கொண்டு கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். சூரியனுக்கு கீழே காணப்படும் காரியங்களை குறித்து அவர் பெற்ற முடிவுகளை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக மனிதன் வாழ்க்கையை பார்க்கிற முறை இதுதான். எனவே அவிசுவாசிகள் இதிலிருந்து வசனங்களை எடுத்து மேற்கோள் காட்டுவதிலே ஆச்சரியம் அடைகிறதற்கில்லை. உதாரணமாக உலகின் அமைப்பிலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். உலகில் கடல் மட்டத்திற்கு கீழே பல உயிரினங்கள் வாழ்கின்றன. கடல் மட்டத்திற்கு மேலே பல உயிரினங்கள் வாழ்கின்றன. கடல் மட்டத்திற்கு கீழே மீன் இனங்கள் மற்றும் பல உயிரினங்கள் காணப்படுகின்றன. கடல் மட்டத்திற்கு மேலே பறவைகள் மற்றும் பல உயிரினங்கள் காணப்படுகின்றன. இவை இரண்டிற்கும் இடையே வேறுபட்ட வாழ்க்கை முறை காணப்படுகிறது. பறவைகள் போன்ற இனங்கள் மீன்களின் வாழ்க்கை முறை முற்றிலும் தவறானது என்று சொல்ல முடியாது. அவைகளுக்கு இறகில்லாததால் தாங்கள் வாழ்கிற வாழ்க்கையே உண்மையானது என்று பறவைகள் வாதாட இயலாது. மீன்களின் வாழ்க்கை முறை வேறு. இதைப் போலவே சூரியனுக்கு கீழே வாழும் வாழ்க்கை முறையும் பரலோகத்திலுள்ள மேலான இடங்களிலே வாழுகிற வாழ்க்கை முறையும் வெவ்வேறு.
பிரசங்கியின் புத்தகம் சூரியனுக்கு கீழே வாழும் மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது தேவன் வீற்றிற்கும் பரலோகத்தில் உள்ள மேலான இடங்களில் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே வாழும் மனிதன் வாழ்க்கையை குறித்து கொண்டிருக்கும் கண்ணோட்டம் வேறு, சூரியனுக்கு மேலே வாழும் தேவனுடைய கண்ணோட்டம் வேறு. நாம் இரண்டு வேறுபட்ட உலகையும் வேறுபட்ட வாழ்க்கை முறையையும் குறித்து இங்கே பார்க்கிறோம். சூரியனுக்கு கீழே வாழும் வாழ்க்கை தேவனுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அது தேவன் இல்லாத எதிர்காலத்தையும் தேவன் இல்லாத நித்தியத்தையும் நோக்குகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை, அவர்களுடைய வழிமுறை இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏனென்றால் மனிதன் தேவனுடைய சுத்த கிருபையினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். மேலும் இது அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே இரண்டு விதமான வாழ்க்கை முறையை நாம் பார்க்கிறோம். ஒரு வாழ்க்கை முறையில் உள்ள விதிகளும் கொள்கைகளும் மற்றொரு வாழ்க்கை முறைக்கு பொருந்தாது. இவ்வாறு கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள உயிரினங்களுக்கும் கடல் மட்டத்திற்கு மேலே உள்ள உயிரினங்களுக்கும் மிகவும் வேறுபாடுகள் காணப்படுகிறதோ, அதுபோலவே இந்த இரு மக்கள் கூட்டங்களுக்கும் இடையே வேறுபாடு காணப்படுகிறது. தேவ பக்தி உள்ள மனிதனுக்கும் தேவ பக்தி இல்லாத மனிதனுக்கும் காணப்படுகிற வேறுபாடு அவ்வாறு தான் இருக்கிறது. தேவ பக்தி இல்லாத ஒருவனிடத்திலே நாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூறி விளக்குவது கால விரயத்தை தான் கொண்டு வரும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று நீங்கள் அவிசுவாசிகளை பார்த்து சொல்வதனாலே எந்த பயனும் ஏற்பட போகிறதில்லை. ஏனென்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் இல்லை, மேலும் அவன் இயேசுவோடு கூட எழுந்திருக்கவில்லை. ஆகவே அவனால் மேலானவைகளை நாட முடியாது. அவன் புது சிருஷ்டியாக மாறுவதற்கு முதலாவதாக அவன் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒருவரிடத்திலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனிதனாக நினைத்து மேலான காரியங்களை பேசுவதிலே எந்த பயனும் இல்லை. பிரியமானவர்களே, அவ்வாறு நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? களிமண்ணில் வாழும் ஆமைக்கு பறக்க கற்றுக் கொடுப்பது போல இருக்கும். இந்த ஆமைக்கு களிமண்ணிலே வாழ்வதுதான் பிடிக்கும். அதற்கு பறக்க வேண்டும் என்ற ஆசை கூட இல்லை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல பிரசங்கியின் புத்தகம் சாலமோன் வாழ்க்கையை குறித்து மேற்கொண்ட ஆய்வுகளின் பதிப்பாகும். தன்னுடைய ஆத்மாவிற்கு எதிலே திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சூரியனுக்கு கீழே உள்ள அனைத்து காரியங்களிலேயும் அவர் முயற்சித்தார். ஆகவே ஒவ்வொன்றையும் இந்த விதமான வெளிச்சத்திலேயே நாம் பார்க்க வேண்டும். சாலமோன் ஞானத்தை தேடி முயற்சித்து இறுதியிலே இந்த ஒரு முடிவிற்கு வருகிறார். பிரசங்கி 12:12 அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. இதனை அடுத்து உலக இன்பங்களை குறித்து பரிசோதித்துவிட்டு நான் இந்த வாழ்வை வெறுக்கிறேன் என்கிறார். அடுத்ததாக செல்வத்தை பரிசோதித்துவிட்டு செல்வ பிரியன் செல்வ பெருக்கினாலே திருப்தி அடைவதில்லை என்ற முடிவிற்கு வருகிறார் என்பதை பிரசங்கி 5:10 நாம் பார்க்கிறோம். அதே போல சமயத்தை பரிசோதித்துவிட்டு அது ஒருவனை பைத்தியக்காரனாக்குகிறது என்றும் வித்தியாசமான கருத்துள்ளவனாக்குகிறது அல்லது வஞ்சகனாக அல்லது ஒழுக்கம் கெட்டவனாய் மாற்றுகிறது என்ற முடிவிற்கு வருகிறார். மேலும் இவர் புகழ்ச்சியையும் நற்கீர்த்தியையும் அதே போல நேர்மையிலும் ஆராய்ந்துவிட்டு இவை எல்லாமே மாயையும் வீணானதாயும் இருக்கிறது என்று கூறுகிறார். தேவன் இல்லாமல் கிறிஸ்து இல்லாமல் ஒருவனுடைய வாழ்க்கையிலே வெறுமையே இருக்கிறது. இதை குறித்து அகஸ்டின் என்பவர் சிறந்த ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நீர் எங்களை உமக்கென்று படைத்தீர், உம்மில் இளைப்பாறுதலை கண்டடைகிற வரை மனிதனுடைய இருதயம் இளைப்பாறுதலற்று காணப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். மனிதனுடைய இருதயம் எவ்வளவு பெரிதாக படைக்கப்பட்டுள்ளது! அதிலே நீங்கள் அகில உலகத்தையும் கொண்டு வந்து உள்ளே வைத்தாலும் அந்த இருதயம் திருப்தி அடையாது, நிரம்பாது. வேறு சிலர் பிரசங்கியின் கருத்துக்களை சமுதாய சமத்துவத்திற்கு அடிப்படையாக கொண்டு பயன்படுத்துகிறார்கள். தனி மனித சுதந்திரத்தை கொடுப்பது கிறிஸ்துவே. ஒரு நாட்டின் சமுதாய வணிக நடவடிக்கை கொள்கையை பின்பற்றுவதற்கு அல்லது சமுதாய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு பதில்தான் உண்டு. அந்த பதிலும் இயேசு கிறிஸ்துவே. மற்ற வழிகள் மற்ற பதில்கள் எல்லாம் வெறுமைக்கும் ஏமாற்றத்திற்குமே வழிநடத்தும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடன் வாழ்கிற வாழ்க்கை அபரீதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன்
தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது வெறுப்பையாவது அறியான். இந்த மனிதர் எதிர்காலத்தை குறித்த கவலையற்றவர்கள். இவர்களுக்கு நித்தியத்தை குறித்த ஒரு காரியமும் தெரியாததினாலே இவர்கள் அதை குறித்து நினைத்து கூட பார்க்கிறதில்லை. பிரசங்கி 9:2 எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். அதாவது நீங்கள் செல்கிற வழியிலே எதுவுமே வித்தியாசம் இருக்கிறதாய் தெரியவில்லை என்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒரே வழியிலே வெளியே வருகிறார்கள், வேறு வழியிலே செல்லுகிறார்கள். ஆனாலும் இதில் வித்தியாசம் ஒன்றுமில்லை என்கிறார். ஏனென்றால் எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று போலவே சம்பவிக்கிறது என்பதுதான் இவருடைய எண்ணம். இது தேவனுடைய பதில் இல்லை என்பதையும் நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தன்னை சுற்றியுள்ள மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது, இவ்வாறு இருக்கிறது என்று சூரியனுக்கு கீழே வரும் மனிதனுடைய பார்வைக்கு தெரிகிற காரியங்களைத்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஞானி இறுதியாக உண்மை எது என்பதையும் கண்டுகொள்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பலவிதமான மனித தத்துவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும், திருப்தியை தேடிக்கொண்டிருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஒரு மனிதனுக்கு உண்மையான திருப்தியை கொடுக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே திருப்தியை தேடி அலைகிற அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, அருமையான ஐயா, அம்மா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் ஒருவரே உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உங்களை நித்தியமாய் அவரோடு வாழும்படியாய் சேர்த்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை நீங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். அன்பரே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தின் சாராம்சத்தை பார்ப்போமா? நமது முதல் கற்றலில் சுதந்திரத்தோடு ஞானமும் நல்லது என்று கற்றுக்கொண்டோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சுதந்திரத்தில் இயேசு என்னும் ஞானம் நம்மோடு இருந்தால் மட்டுமே அது நலமாக இருக்கும். ஏனென்றால் இயேசு என்னும் கேடகமே நமக்கு ஜீவன் தரும் என்பதை அடுத்து வந்த வசனங்களிலும் நாம் பார்த்தோம். மேலும் வெறுமை தத்துவத்தில் உள்ள ஒரு கோட்பாட்டை கண்டோம். இதில் சாலமோன் என்ன சொல்கிறார்? சூரியனுக்கு கீழே மனிதனுக்குள் ஒரே ஒரு நன்மை புசிப்பதும் குடிப்பதுமே தவிர வேறு எதுவுமே இல்லை என்று காண்கிறார். இதை சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இது சூரியனுக்கு கீழே நிகழ்கிற மனிதரின் சிந்தனைகள். ஆனால் நாம் அனைவரும் மேலானவைகளை நோக்கி வாழ அழைக்கப்பட்டதால் நாம் பரலோக காரியங்களை குறித்து சிந்திப்பவர்கள் ஆகிறோம். ஆகவே நம்முடைய சிந்தையெல்லாம் கிறிஸ்துவை நோக்கின சிந்தைகளாகவே இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாம் நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எரேமியா 30:19 பின்பாகம்.